எதிர்வரும் நவம்பர் மாதம் 1 முதல் பொலித்தீன் பைகள் அல்லது ஷாப்பிங் பேக்ஸை இலவசமாக வழங்குவதை தடை செய்யும் வகையிலான விசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்படவிருக்கிறது. இதுவரை காலமும் நாங்கள் கடை தெருக்களுக்கு அல்லது சந்தைக்கு பொருட்களை வாங்க சென்றால் அந்த கடை உரிமையாளர் அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர் எங்களுக்கு இலவசமாக ஒரு பொலித்தீன் பையினை அல்லது ஷாப்பிங் பேக்கை வழங்கினார். இனி வரும் காலங்களில் இவ்வாறு பொலித்தீன் பைகளையோ ஷாப்பிங் பேக்ஸையோ இலவசமாக வழங்க முடியாது. இதனை தடை செய்யும் வகையில் தான் இந்த விசேட வர்த்தமானி நவம்பர் மாதம் 1 அமுல்படுத்தப்படவிருக்கிறது. இந்த விடயத்தை உயர் நீதிமன்றத்தில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அவந்தி பெரேரா உறுதி செய்திருக்கிறார். பொலித்தீன் பை பாவனை காரணமாக சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் உயர் நீதிமன்றத்திலே ஒரு அடிப்படை மனுவினை தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதுதான் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார். உண்மையிலேயே இந்த சட்டம் கடந்த மார்ச் மாதம் முதல் அமுல்படுத்துவதற்கு தான் திட்டமிடப்பட்டிருந்திருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தினால் இது பிற்போடப்பட்டு வந்ததன் காரணமாக இந்த சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் அடிப்படை மனு ஒன்றை தாக்கல் செய்ததை அடுத்து அரசாங்க தரப்பிலிருந்து பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அவந்தி பெரேரா நவம்பர் மாதம் 1 முதல் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டு சட்டமாக நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். எனவே இனி வரும் காலங்களில் நீங்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு கடைகளுக்கு அல்லது சந்தைகளுக்கு சென்றால் நிச்சயமாக அந்த பொலித்தீன் பைகளுக்கான அல்லது ஷாப்பிங் பேக்ஸுக்கான கட்டணத்தையும் செலுத்திதான் பொருட்களை கொள்வனவு செய்ய வாங்க வேண்டி இருக்கும். எனவே இப்போதிலிருந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையிலான பேக்ஸ், அதாவது துணி பேக்ஸ் அல்லது பேப்பர் பேக்ஸ் போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இவற்றுக்கு இப்போதிலிருந்து தயாராகினால் உங்களுக்கும் உங்களுடைய பொருளாதாரத்துக்கும் நாட்டின் சூழலுக்கும் அது சிறந்ததாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம்.